கிருபையும் இரக்கமும் நிறைந்த அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளில் தேவனுடைய புதிய ஆசீர்வாதங்களும் புதிய கிருபைகளும் உங்கள் மேல் நிறைவாய் இருப்பதாக. ஆமென். என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே. என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே. என்னையா தெரிந்து கொண்டீர், என்னையா அழைத்து விட்டீர். என்னையா தெரிந்து கொண்டீர், என்னையா அழைத்து விட்டீர். தகுதியில்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்தினீரே. தகுதியில்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்தினீரே. முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே. சோதித்து பின் சுத்த பொன்னாக இந்த மண்ணிலே விளங்க செய்திடுவீர். சோதித்து பின் சுத்த பொன்னாக இந்த மண்ணிலே விளங்க செய்திடுவீர். என்னையா தெரிந்து கொண்டீர், என்னையா அழைத்து விட்டீர். என்னையா தெரிந்து கொண்டீர், என்னையா அழைத்து விட்டீர். தகுதியில்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்தினீரே. தகுதியில்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்தினீரே. முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே. என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அன்றைக்கு யோபு என்கிற பக்தன் பலவிதமான பாடுகளிலும் சோதனைகளிலும் சிக்கி நடந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோபுவை போல பாடுள்ள மனிதர்கள் இந்த பூமியிலும் இல்லை, வேதத்திலும் வேறு யாருமே இல்லை. ஒருவேளை சிலர் சொல்வார்கள், எனக்கு யோபுவை போல பாடு பிரதர் என்று சொல்வார்கள். இல்லை பிரியமானவர்களே, யோபுவுடைய கால் தூசி பாடுகளை கூட நாம் இன்னும் அனுபவிக்கவில்லை. அவருடைய பாடுகள் விகாரமானவைகள், அகோரமானவைகள், பரிதாபமானவைகள். 10 பிள்ளைகளும் ஒரே நாட்களில் வாலிப பிள்ளைகள் இறந்து போனார். அந்த தகப்பனுடைய நிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் ஒரே நாளில் அவனை விட்டு கடந்து போனது. அடுத்த நாளில் அவன் சரீரம் முழுவதும் கொடிய வியாதிகள், மனைவியின் அன்பும் அவனை விட்டு போனது. எல்லாவற்றையும் யோபு இழந்தார். சொத்துக்களை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், ஆரோக்கியத்தை இழந்தார், மனைவியின் அன்பை இழந்தார். ஆனால் யோபு இழக்காத ஒரே ஒன்று விசுவாசம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று ஒரு விசுவாசத்தை அவர் சொன்னார். பாருங்கள், அதில் தான் நாம் புரிந்து கொள்ளலாம், யோபு எதை இழந்தாலும் கர்த்தர் மேல் இருந்த விசுவாசத்தை இழக்கவே இல்லை. ஆகவே யோபு வைத்திருந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். யோபு எப்படி அந்த பாடுகள் நடுவிலே எல்லாவற்றிற்கும் இதுக்கு ஒரு முடிவு உண்டு என்று சொன்னாரோ, அதே போல என் ஆண்டவர் பெரிய ஒரு முடிவை உண்டாக்கி, எல்லா பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் சோதனைகளுக்கும் ஒரு முடிவை உண்டாக்கி ஒரு விடிவை அங்கு யோபுக்கு தேவன் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். 2 மடங்கு ஆசீர்வதித்து இழந்து போன எல்லா செல்வங்களையும் திரும்ப கொடுத்து, திரும்ப பிள்ளைகளை பெற கர்த்தர் உதவி செய்து, நல்ல ஆரோக்கியமாய் 140 வருஷம் உயிரோடு வாழ தேவன் உதவி செய்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு சோதனைகள் நடுவிலும் பாடுகள் நடுவிலும் கடந்து போகிற நீங்கள் ஒருவேளை ஏன் கர்த்தர் என்னை இப்படி சோதிக்கிறார், எனக்கு ஏன் இந்த பாடுகள் என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு.
இன்றைக்கு உங்கள் வாயில் வர வேண்டிய ஒரு வார்த்தை, நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தையை நீங்கள் ஆணித்தரமாய் உங்கள் வாயிலை திறந்து உச்சரியுங்கள். நிச்சயமாகவே ஒரு முடிவை தேவன் கொடுத்து உங்கள் துக்கத்தை என் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். எந்த காரியம் உங்களை அழ வைத்துக் கொண்டிருக்கிறதோ, ஒருவேளை வேலை இல்லாத சூழ்நிலை, அல்லது திருமணமாகாத சூழ்நிலை, அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலை, அல்லது ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலைகள், அல்லது கடன் பிரச்சனைகள், அல்லது குடும்பத்திலே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, எதுவாக இருந்தாலும் என் தேவனாலே மாற்ற முடியாத காரியம் ஒன்று உண்டோ, ஆண்டவராக இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அற்புதங்கள் நடக்கும். ஆகவே இன்றைக்கு உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். இந்த சோதனை நடுவிலும் தேவனை துதியுங்கள். என் முடிவுக்கு ஒரு விடிவு வரப்போகிறது. என் ஆண்டவர் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் என்று அறிக்கையிடுங்கள். உங்களுடைய வார்த்தையின்படி இந்த நாளிலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக, உங்கள் துக்கத்திற்கு ஒரு முடிவு உண்டாவதாக. ஜெபிப்போமா? யோபுவின் கண்ணீரை கண்டு, யோபுவின் பாடுகளை விசாரித்து, ஒரு விசுவாசத்தை கனப்படுத்தி, யோபுடைய பாடுகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்கி, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் பட்சபாதம் இல்லாதவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே என்னோடு இணைந்து யாரெல்லாம் என் வாழ்க்கை ஒரு நரகத்தை போல் இருக்கிறதே, ஏன்தான் நான் உயிரோடு இருக்க வேண்டும், ஏன்தான் நான் உயிர் வாழ்கிறேன், நான் செத்தா நல்லா இருக்குமே, வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லையே, ஒரு நிம்மதி இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களுடைய அன்பு பிள்ளைகளோடு நீர் பேசி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவர்கள் விசுவாசம் கர்த்தர் மேல் இருப்பதாக. நிச்சயமாகவே முடிவு உண்டு. என்னுடைய பிரச்சனைக்கு நிச்சயம் ஒரு முடிவு உண்டு. நான் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது என்று உடைய பிள்ளைகள் ஆணித்தரமாய் சொல்லி, ஆண்டவரே அற்புதத்தை பெற்றுக் கொள்ளும்படி உடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் பலப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய சோர்வுகள் மாறுவதாக, அவருடைய பலவீனங்கள் மாறுவதாக, அவருடைய அவிசுவாசங்கள் அவர்களை விட்டு விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொன்னீரே. இன்றைக்கு உடைய பிள்ளைகள் உம்மை விசுவாசிக்கட்டும். என் கண்ணீரை என் ஆண்டவர் இன்றைக்கு மாற்றுவார். என் வேதனைகளை இன்றைக்கு நீக்குவார். இன்றைக்கு என் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று மகிழ்ச்சியோடு அறிக்கையிடட்டும். அதே போல என் ஆண்டவர் அற்புதங்களை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் உடைய பிள்ளைகளுக்கு அமையட்டும். இந்த நாள் கண்ணீர் மாறுகிற நாளாய் உடைய பிள்ளைகளுக்கு இருப்பதாக தெய்வ ஊழியக்காரனாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.